ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போதுமே என்னோடய சேனலில் தோட்டத்து வேலை, விவசாய வேலை, உளுந்தும் சரி கடலை சரி அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி அந்த வேலைலாம் கிடையாது அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ரொம்ப சிம்பிளான கேக் பார்த்திங்கன்னா 2 ஹாப்பி பிஸ்கட் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு ஜீனி அதிகமாக பிடிக்கும், நல்லா இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தான் சீனி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேணாம். ஏன்னா அந்த பிஸ்கட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டே நமக்கு போதுமானது தான். 2 பிஸ்கட்டே நான் உடச்சி போட்டுட்டேங்க. ஸோ ஹாப்பி பிஸ்கட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால ரெண்டையுமே பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு லைட்டாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறக்குறன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ இதை நான் மிக்சியில் போட்டு இது பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம அதை எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா இந்த பிஸ்கட்டை நம்ம போட்டு வச்சது, அது கூட பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சின பாலுங்க. சாதாரண காய்ச்சாத பாலை எடுத்துக்காதீங்க, நல்லா சுண்டை காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அதை இந்த பிஸ்கட்டோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்காமல் கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ப சோடா நம்ம சேர்த்துக்கணுங்க. ஸோ ஆமாம், ஆப்ப சோடா சேர்க்கலை அப்படின்னா அது ஃப்ளஃபியாக வராது. இந்த ஆப்ப சோடா சேர்க்குறதுனால எதுவும் பண்ணாது. கரெக்டாக கொஞ்சமாக ரொம்ப சேர்க்காமல் கரெக்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபியாக வரும் கேக். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிமட்டம் போல் ஃபுஷ்ஷுன்னு போயிருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து அதை ஃபுல்லாக அதாவது அதை அடியில் ஒட்டாத மாதிரி தடவிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் இருந்தாலே போதுமானதுங்க. அதை போட்டு தடவிட்டு இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மங்கில் போடுற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும், நமக்கு பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பருப்பு இல்லைனா முந்திரி பருப்பு இது போல் ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எங்கிட்ட பாதாம் பருப்பு இருக்குது, முந்திரி பருப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அதில் போட்டேன். இதோட பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாக்லேட் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்டார் சேர்த்துக்கலாம். 5 ஸ்டாரை விட டேரி மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ எங்கிட்ட டேரி மில்க் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மில்கி பார் சேர்த்துருக்கேன். மில்கி பார் அப்படிங்கிறது பால் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சப்போஸ் சாக்லேட் எதுவும் இல்லை அப்படின்னா வேணாங்க. லைட்டாக அந்த பாதாம் பருப்பு மட்டுமே போதும். அதுக்குமே இல்லை அப்படின்னா இந்த பாலும் அந்த இதுவும் மட்டும் இருந்தாலுமே போதும். பிஸ்கட் 2 மட்டும் இருந்தாலே போதுமானதாங்க. இதுவே போதும். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது வாங்கி போட்டு நீங்கள் செய்ய வேணாம். இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் தூவி விட்டுட்டேங்க. தூவி விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்கர் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா குக்கர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கொஞ்சம் கனமான அடியான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு மூடி தொட்டு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அது மேலே தாங்க இப்போ நம்ம அந்த கிண்ணத்தை வைக்க போகிறோம். கிண்ணத்தை வச்சுட்டு இப்போ விசில் போடாமல் சும்மா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மூடி தட்டி இதுக்கு தகுந்தாப்பில் இருக்கக்கூடிய மூடி தட்டை வச்சுட்டு கரெக்டாக லோ ஃப்ளேமில், அப்படி இல்லை அப்படின்னா சிம்மில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிடாதீங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட போதும். ஏன்னா அந்த கேக் கீழே சூடேற அந்த இதாகி வர்றது மட்டும்தான். ரொம்ப நம்ம அதிகமாக நம்ம சூடு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நான் ஒரு 15 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். இப்போ வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. கொஞ்சம் அந்த உருகுனது போல் அந்த மெல்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வேறு எதுவும் கிடையாது. நம்ம சாக்லேட் போட்டோம் இல்லையா, இந்த மில்கி பார் சாக்லேட் நல்லா இல்லை. பட் இருந்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, கேக் ரெடி ஆகிடுச்சு. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சிருக்கிறதுனால இப்படி. நான் ஏற்கனவே 1 டைம் செஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இதை நான் மறுபடியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா இருக்கிற டயத்தில் வீட்டு வேலை, தோட்டத்து வேலை எதுக்குமே இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.